மண்ணைக்குள்ள மயிர்தான் மட்டும் மூளை நடந்த பிரதேசம் இருக்கு மரியாதை ரசனிகாந்த் இதுக்கு கூட்டம் என்ன பேசுவாரு கேட்க முடியாது. சூப்பர் ஸ்டார் யாரா சூப்பர் ஸ்டார்? யார் சூப்பர் ஸ்டார்? இங்க ஒரு மாநகர நடிகர் ஒருத்தர் ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவளுக்கு ரசிகரா இருக்கணும் செருப்பு கொண்டு அடிப்பாங்க. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. என்னத்த வெற்றிடம் இருக்குது? நீ தலையில தண்ணி விடி ஒரு படம் ஓடாது. அது வாய்ப்பு இல்ல ராஜா, அது வாய்ப்பு இல்ல. சொன்னாங்க மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாரி வந்து சாகர நிலைகள் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். மிரட்டிதான் நம்ம நண்பர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்க சொல்லிருக்காங்க. நம்ம நேரடியா நான் கட்சி தொடங்க முடியாது, நான் எங்க முகத்தை பார்த்தா வெறுப்பா வந்துடும், நீ கொஞ்ச நாள் வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்துக்கிற, நீ கட்சி தொடங்கினா கொஞ்சம் ஓட்டு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியல் வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால்